ശ്ലോകം 51. ഏഷാ ഭഗവതി ദേവി സർവേഷാം കാരണം ഹിന മഹാവിദ്യാ മഹാമായ പൂർണ്ണാ പ്രകൃതിരവ്യയാ. ഏഷാ ഭഗവതി ദേവി സർവ ഏഷാം കാരണം ഹി നഃ மகாவித்யா மகாமாயா பூர்ணா பிரகிருதி அவ்யயா. இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஆதிபராசக்தி நமக்கெல்லாம் உல்பவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது ஆசிரியமா இருக்கிறது இந்த தேவியாக்கும். மகாவித்யை மகாமாயை, அதே மாதிரி பூர்ணமாயிருக்கிற பிரகிருதியாயிருக்கிற துவைதமாயிருக்கிற அவ்யக்தமாயிருக்கிற எல்லாம் இந்த தேவிதான். கண்ணுக்கு காணறதும் காணாத்ததும் சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் வியக்தமும் அவ்யக்தமும் சத்தும் அசத்தும் எல்லாம் இந்த தேவிதான் அப்படின்னு விஷ்ணு சொல்றார். ஸ்லோகம் 52. துர்ஞேயால்பதியாம் தேவி யோககம்ய துராசயா இச்சா பராத்மன காமம் நித்யா நித்யஸ்வரூபிணி. துர்ஞேய அல்பதியாம் தேவி யோககம்யா துராசயா இச்சா பராத்மனஹ காமம் நித்ய அனித்ய ஸ்வரூபிணி. பகவான நினைக்க முடியாத, பகவான் கிட்ட நெருங்க முடியாத அல்ப புத்திகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவளாக்கும் இந்த தேவி. யோகிகளுக்கு மட்டும் பிராபிக்க கூடினவளாக்கும் இந்த தேவி. சங்கல்பத்துல நம்மளால நினைச்சு கூடியும் பார்க்க முடியாததாக்கும் இந்த தேவி. தேவிக்கு இதாக்கும் ரூபம் அப்படின்னு ஒண்ணு நம்மளால நினைச்சு கூட பார்க்க பറ്റാது. அதே மாதிரி பரமாத்மாவோடு அந்த ஆக்ரஹம் அப்படிங்கிறது இந்த தேவியாக்கும். இந்த தேவியாக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஆக்ரஹமாயிட்டும் தோணறா. பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்படின்னாக்கா அந்த இச்சை, அந்த ஆக்ரஹத்தை கொடுக்கறதும் தேவியாக்குமே. அதே மாதிரி அழியறதும் அழியாததுமான எல்லா ஸ்வரூபமும் இந்த தேவிதான் அப்படின்னு வர்ணிக்கிறார் விஷ்ணு. ஸ்லோகம் 53. துராராத்யால்பபாக்யைச்ச தேவி விஸ்வேஸ்வரி சிவா வேதகர்பா விசாலாட்சி சர்வேஷாமாதிரீஸ்வரே. துராராத்யா அல்பபாக்யைஹி ச தேவி விஸ்வேஸ்வரி விஸ்வ ஈஸ்வரி சிவா வேதகர்பா விசாலாட்சி விஷால அட்சி சர்வ ஏஷாம் ஆதிஹி ஈஸ்வரி. புண்ணியங்கள் ஜாஸ்தி பண்ணாதவாளுக்கு இந்த தேவியை ஆராதிக்கிறதுக்கு முடியாது. பிரபஞ்சத்தோடெல்லாம் ஈஸ்வரியா இருக்கிற தேவி, மங்கள ஸ்வரூபிணியா இருக்கிற தேவி, வேத மாதாவா இருக்கிற தேவி, பெரிய அழகா இருக்கிற கண்கள் இருக்கிற விசாலாட்சி, எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இருக்கிற ஈஸ்வரியையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு விஷ்ணு சொல்றார். ஸ்லோகம் 54. ஏஷா சம்ஹ்ருத்ய சகலம் விஸ்வம் கிரீடதி சம்சய லிங்கானி சர்வஜீவானாம் ஸ்வசரீரே நிவேஷ்யஜா. ஏஷா சம்ஹ்ருத்ய சகலம் விஸ்வம் கிரீடதி சம்சயே லிங்கானி சர்வஜீவானாம் ஸ்வசரீரே நிவேஷ்ய ச. இந்த தேவி, இந்த அம்பாள் பிரளய காலத்துல சமஸ்த பிரபஞ்சத்தையும் சம்ஹாரம் பண்ணி சகல சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த சூஷ்ம சரீரத்தை சொந்தம் சரீரத்துக்குள்ள கோத்து வச்சுண்டு விளையாடறா. ஸ்லோகம் 55. சர்வ பீஜமயி ஹேஷா ராஜதே சாம்பிரதம் சுரௌ பூதயஸ்திதா பார்ஷ்வே பஷ்யதாம் கோடிசக்ரமாத். சர்வபீஜமயி ஹி ஏஷா ராஜதே சாம்பிரதம் சுரௌ விபூதயः ஸ்திதாः பார்ஷ்வே
பஷ்யதாம் கோடிசஹா கிரமாத். விஷ்ணு பிரம்மாவையும் சங்கரனையும் கூப்பிட்டு இப்படி சொன்னார் அப்படின்னு இங்க பிரம்மா நாரதர்கிட்ட வர்ணிக்கிறார். பிரம்மா சங்கரர்களே, இந்த ஆதிபராசக்தி சகல ஜீவராசிகளோடும் உற்பத்தி பீஜமாயிட்டு விளங்கி நிற்கிறா. மாமரம் அப்படின்னாக்கா அது தன்னால உண்டாகிறது கிடையாது. அதனோட கொட்டைய பூமியில குழிச்சு போட்டானா அதுலேருந்து செடி உண்டாகும். மறுபடியும் அது காய்ச்சி பழுத்து அந்த கொட்டைய மறுபடியும் பூமியில குழிச்சு போட்டானாக்கா அதுலேருந்து செடி உண்டாகும். இப்படியாக்க மாமரங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கு. நிறைய நிறைய மாம்பழம் எல்லாம் உண்டு. கிளிமூக்கு மாம்பழம், அல்போன்சா மாம்பழம், இப்படின்னு எல்லாம் நிறைய நிறைய மாம்பழங்கள். இதனோட அந்த வித்து அப்படிங்கிறது தேவிக்குள்ளையாக்கம் இருக்கு. இதே மாதிரி சர்வ சராச்சரங்களோடும் வித்து அப்படிங்கிறது தேவிக்குள்ளையாக்கம் இருக்கு. இந்த தேவியோடு பக்கத்துல நிக்கிற கோடிக்கணக்குக்கு விபூதிகளை கிரமத்துல நீங்கள் பாருங்கோ. தேவியே ஆன அந்த தேவியோடு அந்த சக்தி ஸ்வரூபங்களை நீங்கள் பாருங்கோ. தேவியோட விபூதிகளை நீங்கள் பாருங்கோம் அப்படின்னு விஷ்ணு ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொன்னார் அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 56. திவ்யாபரண பூஷாட்யா திவ்ய கந்தானுலேபனா பரிச்சர்யாபரா சர்வா பஷ்யதாம் பிரம்மசங்கரௌ. திவ்ய ஆபரண பூஷாட்யாஹ திவ்ய கந்த அனுலேபனாஹ பரிச்சர்ய அபராஹ சர்வாஹ பஷ்யதாம் பிரம்மசங்கரௌ. இந்த பிரம்மாவையும் ருத்ரனையும் சேர்த்து சொல்றதுனாலேயாக்கும் இங்க ஔ அப்படிங்கிற சப்தம் பிரம்மசங்கரௌ. பிரம்மசங்கரர்களே, பிரம்மா ருத்ரர்களே அப்படின்னு விஷ்ணு கூப்பிட்டு சொல்லறார். திரிமூர்த்திகளில விஷ்ணுவாக்கும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு திவ்யமான அழகான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த திவ்யமான அழகான அலங்காரங்கள் எல்லாம் சந்தனம் பூசிண்டு குங்குமம் வச்சுண்டு இப்படி தேவிய பரிசாரணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த விபூதிகளை எல்லாம் அந்த தேவியோடு தாசிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கோ. ஸ்லோகம் 57. தன்யா வயம் மகாபாகா கிருதகிருத்யா ஸ்ம சாம்பிரதம் யதத்ர தர்ஷனம் பிராப்தம் பகவத்யா ஸ்வயந்த்விதம். தன்யா வயம் மகாபாகாஹ கிருதகிருத்யாஹ ஸ்ம சாம்பிரதம் யத் அத்ர தர்ஷனம் பிராப்தம் பகவத்யாஹ ஸ்வயந்த்விதம். நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளா இருக்கோம். திரிமூர்த்திகளான நமக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம் நம்ம. காரணம் நமக்கு தேவியோட புண்ணிய தர்சனம் கிடைச்சதே அப்படின்னு விஷ்ணு சொல்றார் ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும். இப்படி விஷ்ணு எங்க கிட்ட சொன்னார் அப்படின்னு பிரம்மா நாரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கு நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 58. தபஸ்தப்தம் புராயத்னா தஸ்யோம் ஃபலமுத்தமம் அன்யதா தர்ஷனம் குத்ர பவேதஸ்மாகமாதராத். தபஹா தப்தம் புரா யத்னாத் தஸ்ய இதம் ஃபலமுத்தமம் அன்யதா தர்ஷனம் குத்ர பவேத் அஸ்மாகம் ஆதராத். முன்னால நாம் செஞ்ச கடின தபஸோடு உத்தமமான ஒரு ரிசல்ட் ஆக்கும் இந்த தேவி தர்சனம். அப்படி எல்லாதக்கி பக்தி பூர்வகமான இந்த தர்சனம் நமக்கு எப்படி ஆக்கும் கிடைக்கும்? நம்ம நிறைய நிறைய தபஸெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இப்படி இருக்கிற திரிமூர்த்திகளா பவிக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ கோடி கோடி ஜென்மமா செஞ்ச தபசோடு பலமாயிட்டாக்கும் நம்ம இப்போ பிரம்மாவாயிட்டும் ருத்ரனாயிட்டும் விஷ்ணுவாயிட்டும் திரிமூர்த்திகளாயிட்டு பகவானோட அம்சாவதாரங்களாயிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நமக்கு இந்த தேவியோட தர்சனம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம செஞ்ச
சுகிருதமாக்கும் அப்படின்னு விஷ்ணு சொன்னார் அப்படின்னு இங்க நாரதர்கிட்ட பிரம்மா வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 59. பஷ்யந்தி புண்ணிய புஞ்சாயே ஏவதான்யஸ்தபஸ்வின ராகிணோ நைவ பஷ்யந்தி தேவீம் பகவதீம் சிவாம். பஷ்யந்தி புண்ணிய புஞ்சா ये वद अन्याः तपस्विनः रागिणः न एव पश्यन्ति देवीं भगवतीं சிவாம். ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவா, தான தர்மங்கள் எல்லாம் பண்ணின தாபசர்களா இருக்கிறவா, மங்கள ஸ்வரூபிணியா இருக்கிற பகவதிய தர்சிக்கிறா. அப்படி நிறைய புண்ணியம் செய்யாத்தவா, தான தர்மங்கள் ஒன்றும் செய்யாத்தவா, தாபசர்கள் அல்லாத்தவா, இந்த லௌகிக சுகங்களில முழுகின்னு இருக்கிறவா, ஆசக்திகள் இருக்கிறவா, அவளுக்கு தேவிய தரிசிக்கிறதுக்கு சாதிக்கவே செய்யாது. ஸ்லோகம் 60. மூல பிரகிருதிரேவைஷா சதா புருஷ சங்கதா பிரம்மாண்டம் தர்சயத்யேஷா கிருத்வா வை பரமாத்மனே. மூல பிரகிருதிஹி ஏவ ஏஷா சதா புருஷ சங்கதா பிரம்மாண்டம் தர்ஷயதி ஏஷா கிருத்வா வை பரமாத்மனே. பிரம்மத்தோடு சேர்ந்து நிற்கிற மூல பிரகிருதியாக்கும் இந்த ஆதிபராசக்தி, பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சு இந்த ஆதிபராசக்தி பரமாத்மாவான அந்த பரம்பொருளுக்கு காட்டி கொடுக்கிறா. பிரம்மத்துக்கு சலனம் உண்டாகணுமானா இந்த ஆதிபராசக்தியோட சக்தி வேணும். பிரம்மத்துக்கு ஒரு சலனத்தை சிருஷ்டிச்சு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு அந்த பிரபஞ்சத்தை அந்த ஆதிபராசக்தியோட விவித விபூதிகளை அந்த பிரம்மத்துக்கு அந்த பரபிரம்மத்துக்கு தேவி காட்டி கொடுக்கிறா அப்படின்னு விஷ்ணு இங்க ருத்ரனுக்கும் பிரம்மாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். அதையாக்குமே பிரம்மா நாரதருக்கு இங்க சொல்லின்னு இருக்கார். ஸ்லோகம் 61. திரஷ்டாசௌ திருஷ்யமகிலம் பிரம்மாண்டம் தேவதாசுரௌ தஸ்யைஷா காரணம் சர்வா மாயா சர்வேஸ்வரி சிவா. திரஷ்டா அசௌ திருஷ்யம் அகிலம் பிரம்மாண்டம் தேவதாசுரௌ தஸ்ய ஏஷா காரணம் சர்வா மாயா சர்வ ஈஸ்வரி சிவா. விஷ்ணு எங்களை கூப்பிட்டு சொன்னார், ஏ பிரம்மாவே, ஏ சங்கரா, நம்ம பார்க்கிறோமே அந்த ஆதிபராசக்தி மாயாதேவியாக்கும் அந்த பரமாத்மாவாக்கும் அந்த ஆதிபராசக்தியோடு இந்த சக்தி சொரூபமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பார்த்துண்டு நிற்கிறவர். இந்த சமஸ்த பிரம்மாண்டமும் தேவதைகளும் கண்ணுக்கு காணறா மாதிரி தோண வைக்கிறது இந்த ஆதிபராசக்தியாக்கும். அதுக்கு காரணம் சர்வ ஈஸ்வரியும் மங்கள ஸ்வரூபியுமாயிருக்கிற மகா மாயையாயிருக்கிற இந்த தேவியாக்கும். அதானது பிரம்மாவுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சகலதும் ருத்ரனாவும் பிரம்மாவும் இருக்கிற உங்களையும் விஷ்ணுவாயிருக்கிற என்னையும் பிரம்மத்திலேருந்து வேறிட்டு பார்க்கணுமானா இந்த ஆதிபராசக்தியோட ஹெல்ப் வேணும். கண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நமக்கு கண்ணால ஒன்று பறிக்கணும் அப்படின்னா அங்க ஒரு பொருள் வேணும். அங்க ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் காணறதுக்கு சாதிக்காது. நம்மளோட கண்ணு பிளாங்கா இருக்கு, வெளிச்சம் இருந்தாதான் கண்ணை திறந்தானா வெளிச்சம் காணும். அப்படி கண்ணை திறந்தா அங்க வெளிச்சம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மளால வெளிச்சத்தை காண முடியாது. கண்ணை திறந்தானா நமக்கு முன்னால பாகவதம் அப்படிங்கிற புக் அங்க இல்லை அப்படின்னா பாகவதத்தை காணறதுக்கு சாதிக்காது. பாகவதத்துல இருக்கிற அந்த எழுத்துக்களை
ஸ்லோகங்களை நமக்கு காணணும் அப்படின்னா பாகவத புக்கை நம்ம கண்ணால திறந்து அங்க வச்சிருக்கணும் முன்னால, அப்பதான் கண்ணால பார்க்கறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி இந்த பிரம்மத்துக்கு கண்ணுக்கு காணக்கூடிய விஷயங்களாயிட்டு இந்த பிரகிருதியை சிருஷ்டிச்சதும், அதே மாதிரி திரிமூர்த்திகளான நம்மளை சிருஷ்டிச்சதும் எல்லாம் இந்த ஆதிபராசக்தியான தேவியாக்கும் அப்படின்னு இங்க விஷ்ணு ருத்ரன்கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொன்னார். ஸ்லோகம் 62. क्वाहं वा क्वसुरा सर्वे रम्भाद्यासुरयोषिद लक्षांशेन तुलामस्य न भवाम कदञ्चन. क्वा अहं वा क्व सुराः सर्वे रम्भ आद्याः सुरयोषिदः लक्ष अंशेन துலாம் அஸ்ய ந பவாமஹ கதஞ்சன. நான் ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லறாரு இங்க விஷ்ணு பிரம்மா கிட்டையும் ருத்ரன் கிட்டையும். திரிமூர்த்திகளில என்னையாக்குமே ஒசந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஒண்ணுமில்லை. சகல தேவதைகளும் அதே மாதிரி ரெம்பை தொடங்கின தேவலோகத்தில் இருக்கிற அழகிகளும் ஒன்னும் கிடையாது. നമ്മളെല്ലാം ஒரு சேர நின்னாலும் அந்த தேவியோடு லட்சத்துல ஒரு சின்ன பர்சன்டேஜுக்கு கூடியும் துல்லியமாக மாட்டோம். அந்த தேவியை சம்பந்திச்சு നമ്മളെല്ലാം ரொம்ப ரொம்ப நிஸ்சாரம். அந்த தேவியோட சக்திக்கு முன்னால நம்ம ஒன்னும் கிடையாது. பிரம்மாவே நீங்களும் தேவியோட சக்திக்கு முன்னால ரொம்ப நிஸ்சாரனாக்கும், நானும் நிஸ்சாரனாக்கும். அதே மாதிரி இந்த ருத்ரனும் தேவியோட சக்திக்கு முன்னால நிஸ்சாரனாக்கும். இந்த தேவலோகத்தில இருக்கிற சர்வ அழகிகளும் தேவியோடு அழகுக்கு முன்னால நிஸ்சாரமாக்கும். ஸ்லோகம் 63. सैषा वरांगना नाम या वै दृष्टा महार्णवे बालभावे महादेवी दोलयन्तीव मां मुदा. स एषा वरांगना नाम या वै दृष्टा महा आर्णवे बालभावे महादेवी दोलयन्ती इव मामुदा. நான் மகாபிரளய சமுத்திரத்துல ஆலலேல ஒரு சின்ன குழந்தையாயிட்டு படுத்துட்டு இருந்தோன குஷியோடு கூடிட்டு என்ன தாராட்டு பாடி விளையாட்டு காமிச்சுண்டு நின்ன அந்த அழகியாக்கும் இந்த தேவி. நான் அந்த ஆலலேல படுத்துண்டு சின்னஞ்சிறு குழந்தையா படுத்துட்டு இருந்தோன என்ன தாராட்டு பாடுறதுக்கு வந்தவளாக்கும். அப்படி ஒரு அழகு இருக்கிற அந்த தேவியாக்கும் இவள். நான் அப்போ இந்த தேவி அங்க பார்த்திருக்கேன், அது இப்ப எனக்கு ஓர்ம வருது. ஆலையில படுத்துட்டு இருந்தோன்னு இந்த தேவியை நான் பார்த்தேன் அப்படின்னு விஷ்ணு ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொல்றார். ஸ்லோகம் 64. शयनं वडपत्रे च पर्यङ्गे सुस्थिरे दृढे पादाङ्गुष्ठं करे कृत्वा निवेश्य मुखपङ्कजे. शयनं वडपत्रे च पर्यङ्गे सुस्थिरे दृढे पाद अंगुष्ठं करे कृत्वा निवेश्य मुखपङ्कजे. அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆலலையா இருக்கிற தொட்டில்ல படுத்துண்டு என்னோட சின்னஞ்சிறு காலோடு அந்த பெருவிரல வாயில போட்டுண்டு கடிச்சு பிடிச்சுண்டு நான் இப்படி படுத்துண்டு கிடந்தேன். ஒன்னும் தெரியாத பரபிரமமாயிட்டு யாமறியேன் பராபரமே அப்படின்னு நிஷ்கலங்கமாயிட்டு எங்கேயாக்கும் நான் இப்ப கிடக்கேன், எப்படியாக்கும் இந்த ஆலலேக்குள்ள படுத்துண்டு கிடக்கிறேன் இப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு அப்படி அங்க படுத்துண்டு கிடந்தேன் அப்படின்னு விஷ்ணு இங்க தன்னோடு அந்த ஆலில கணனா இருக்கிற
அந்த ஸ்டேஜில் இருந்த அந்த உணர்வுகளை இங்க பிரம்மா கிட்டையும் ருத்ரன் கிட்டையும் வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 65. லேலிஹந்தம் ச க்ரீடந்தமேனகைர்பாலசேஷ்டிதை ரமமாணம் கோமளாங்கம் வடபத்ரபுடே ஸ்திதம். லேலிஹந்தம், லேலிஹந்தம் அப்படின்னா வாயில போட்டு சப்பறது. இந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் விரல வாயில போட்டு இப்படி சூப்போம், அதுக்கு பேராக்கும் லேலிஹந்தம். லேலிஹந்தம் ச க்ரீடந்தம் ஏன ஏகைஹி பாலசேஷ்டிதைஹி ரமமாணம் கோமளாங்கம் வடபத்ரபுடே ஸ்திதம். என்னோட அந்த சின்னஞ்சிறு காலு, அந்த காலோடு பெருவிரலை இப்படி வாய்க்குள்ள போட்டுண்டு அமிர்தத்தை உறிஞ்சரா மாதிரி இப்படி உறிஞ்சுண்டு கடந்தேன். அப்படி பலவிதத்துல நான் சின்னஞ்சிறு பாலகன மாதிரி சேஷ்டகளை பண்ணிண்டு விளையாடிண்டு அந்த ஆலலையில படுத்துட்டு இருக்கிற அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப அழகா வேற இருந்தேன் நான். அந்த டைம்லயாக்குமே நான் அந்த தேவி அங்க பார்த்தேன். ஸ்லோகம் 66. காயந்தி தோளயந்தி ஜ பாலபாவான்மயி ஸ்திதே சேயம் சுனிஷ்சிதம் ஞாதம் ஜாதம் மே தர்ஷனாதிவ. காயந்தி தோளயந்தி ச பாலபாவான்மயி ஸ்திதே சேயம் சுனிஷ்சிதம் ஞாதம் ஜாதம் மே தர்ஷனாத் இவா. சின்ன குழந்தையாயிட்டு அந்த தாமரையில ஆளல கண்ணனாயிட்டு படுத்துட்டு இருந்தோன என்ன விளையாட்டு காமிச்சுண்டும் அந்த ஆளலைய அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஆட்டி தொட்டில் மாதிரி ஆட்டிண்டும் எனக்கு என்ன தூங்க வைக்கிறதுக்கு வேண்டி பாட்டு பாடிண்டும் அன்னைக்கு அங்க வந்தது இந்த தேவிதான். அது உறுதிதான். பார்த்த உடனே எனக்கு அது புரிஞ்செடுத்து. இப்ப எனக்கு நல்லா ஞாபகம் வந்தாச்சு. அந்த பிறந்த டைம்ல அந்த ஆலையில படுத்துட்டு இருந்தேனே, அந்த டைம்ல இந்த தேவி அங்க வந்தா. இந்த தேவிய பார்த்த உடனே எனக்கு அது ஞாபகத்துல வந்துருச்சு. அதே அக்கம் இப்ப உங்ககிட்ட சொன்னேன். அன்னைக்கு என்ன தாராட்டு பாடினா, அப்படியே ஆலையிலேயே ஆட்டி ஆட்டி தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டினா, அழகான பாட்டெல்லாம் பாடினா, என்ன விளையாட்டெல்லாம் காட்டினா. நான் குழந்தையாயிட்டு பால சேஷ்டகளெல்லாம் பண்ணிட்டு அங்க கடந்தேன். காலை உதறிண்டு கடந்தேன், கைய உதறிண்டு கடந்தேன், கண்ணை கொட்டி பார்த்துட்டு கடந்தேன், வாய்க்குள்ள காலோடு அந்த பெருவிரல்ல போட்டுண்டு நுழைஞ்சுண்டு கடந்தேன். அன்னைக்கு என்ன விளையாட்டு காற்றி என்ன பயமில்லாம இரு அப்படின்னு ஆசுவாசப்படுத்துறதுக்கு வந்தவள் இந்த தேவிதான். அது உறுதி. ஸ்லோகம் 67. காமம் நோ ஜனனி சைஷா ஸ்ருணுதம் பிரவதாம்யஹம் அனுபூதம் மயா பூர்வம் பிரத்யபிஜ்ஞா சமுத்திதா. காமம் நஹ ஜனனி ச ஏஷா ஸ்ருணு தம் பிரவதாமி அஹம் அனுபூதம் மயா பூர்வம் பிரத்யபிஜ்ஞா சமுத்திதா. இப்ப நம்ம பாக்குறோமே, அந்த தேவியாக்கும் நம்மளோட எல்லாம் அம்மை அப்படின்னு இங்க விஷ்ணு சங்கரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொன்னார். இந்த ஆதிபராசக்திய தர்சிச்ச உடனே எனக்கு என்னோட ஞாபக சக்தி எல்லாம் இப்படி எனக்கு திரும்ப கிடைச்சிருத்து. முன்னால எனக்கு அனுபவப்பட்ட விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிண்டாக்கும் இருக்கேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு விஷ்ணு இங்க பிரம்மா கிட்டையும் சங்கரன் கிட்டையும் சொன்னார் அப்படின்னு நாரதர் அப்படிங்கிற தன்னோட மகன் கிட்ட பிரம்மா வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சொல்லிண்டு இந்த திருதிய ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.